காதல் மழை சார்லிலே பாகம் 13. மீராவை உதறி தள்ளிட்டு தன்னோட அறைக்குள்ள போன குருவுக்கு அவனுடைய தங்கை கீதா போன்ல கூப்பிட்டிருந்தா. ஒரே ரிங்ல போனை எடுத்த குரு, ஹலோ கீதா, சொல்லுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். என்ன விஷயம்னு நீங்க தான் நான் சொல்லணும். நீங்க வீட்டுக்கெல்லாம் இப்போ சரியா வரதே இல்லை. அன்னைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கவலையோட கேட்டு நிறுத்தினா கீதா. தன்னோட தங்கையோட கவலையை உணர்ந்த குரு, இல்லடா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதனாலதான் அடிக்கடி வெளியில தங்கிக்கிறேன், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கோ, கொஞ்சம் அப்பப்போ ஆபீஸ்க்கு வந்து தலை காமி அப்படின்னு சொன்னான் குரு. ஆபீஸ்க்கு வர்றதுக்கு அங்க எனக்கு என்னன்னா வேலை இருக்கு, நீங்களும் வினித்தும் தான் பர்ஃபெக்டா எல்லா வேலையும் முடிச்சிடுறீங்களே, ஆனா நீங்க சரியா வீட்டுக்கே வரலன்னு அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னா. நான் தான் மீராவை பத்தி உங்ககிட்ட சொல்லி அவளை கொஞ்சம் அடக்கி வைக்க சொன்னேன். ஆனா எனக்கு இப்போ காதுல வர்ற விஷயம் எல்லாம் மீராவுக்கும் உங்களுக்கும் ஏதோ தப்பான தொடர்பு இருக்கிற மாதிரி ஆபீஸ்ல பேசுறாங்களேனா என்றார். அதெல்லாம் நமக்கு தேவையானா, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மறந்துடாதீங்க, மனைவி வீட்டுல இருக்காங்க, ஒரு தங்கையா நான் சொல்ல வேண்டிய அறிவுரைய உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க என்னை விட பெரியவர், கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோங்கண்ணா என்றாள் கீதா. தங்கையின் அறிவுரையை கேட்ட குருவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சின்ன பொண்ணுன்னு நினைச்சோம், எவ்வளவு அறிவோட பேசுறா அப்படின்னு செல்லம்மா மனசுல நினைச்சுவேன். சரிடா கீதாமா, நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பான விஷயமும் நடக்காது, நீ மனசை போட்டு குழப்பிக்காம பேசாம போய் தூங்கு அப்படின்னு சொன்னவன் போனை துண்டிச்சான். அந்த பக்கம் போனை துண்டிச்ச கீதா மனக்கவலையோட அறையில குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டே இருந்தா. அப்போ அறைக்குள்ள வந்த வினித், என்ன கீதா, என்னாச்சு, உங்க அண்ணா கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, பேசினியா, மீராவை பத்தி உங்க அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டான். கணவனோட கேள்வியில ஒரு வினாடி கலங்கி கீதா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எங்க அண்ணன் சொல்றாரு, ஆனா நீங்க தான் ஆபீஸ்ல எங்க அண்ணனை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்றீங்க, இதுல எது உண்மைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கவலையோட கேட்டா. அவளை அரவணைச்சு அவங்களுடைய படுக்கையில உட்கார வச்சான் வினித். இங்க பாரு கீதாமா, எனக்குமே அரசல் பரசலா குருவையும் மீராவையும் பத்தின விஷயங்கள் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. குரு தங்கறது இப்போ மீரா வீட்டுல தான். எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் இத பத்தி சொல்றாங்க, அது மட்டும் உண்மையா இருந்தா அந்த மீராவோட பொண்ணு வாழ்க்கையும் குருவோட வாழ்க்கையும் சேர்ந்து ஸ்பாயிலா போயிடும். பிரணவிக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அதனாலதான் உன் மூலமா உங்க அண்ணா கிட்ட கேட்க சொன்னேன் அப்படின்னு நிறுத்தினா வினித். வினித் சொன்னதை கேட்ட கீதா அழுகையோட வினித்தோட மார்புல சாஞ்சுக்கிட்டா. நீ ஏண்டா அழற, நம்ம மறுபடியும் குரு கிட்ட பேசி பார்க்கலாம், குரு ரொம்ப நல்லவர், கண்டிப்பா நம்ம சொன்னா புரிஞ்சுப்பார், நீ அழாதடா என்றான். கணவனின் வார்த்தையில் சமாதானம் அடையாமல் இல்லை, இல்ல வினித், நான் தான் இதுல தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டு அழுதான். கீதா சொன்னத வினித் புரிஞ்சுக்கவே இல்லை. உன் மேல என்னடா தப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னா. இல்ல வினித், நான் தான் மீராவை அவருடைய பாதுகாப்புல வைக்க சொன்னேன் அப்படின்னு நிறுத்தினான். அதை கேட்ட வினித்துக்கு அதிர்ச்சியாச்சு. அவளை தாங்கிட்ட இருந்து விலக்கி அவ முகத்தை கூர்ந்து பார்த்தான். நீ தெளிவா பேசு கீதா, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ ஏன் மீராவை குரு கிட்ட அனுப்பின, என்ன நடந்தது, உண்மையை சொல்லு, அப்பதானே இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான். கணவன் சொன்னதை கேட்ட கீதா அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவகிட்ட ஒப்பிச்சா. அதை கேட்ட வினித், என்ன கீதா, இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சு வச்சிருக்கேன், நான் போய் எப்படி மீராவை, அவளை என்னோட உடன் பிறந்த சகோதரியா தான் பார்த்தேன், நான் அன்னைக்கே உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருந்தேனேடா, அதை நீ நம்பவே இல்லையா அப்படின்னு வருத்தத்தோட கேட்டான் வினித். கணவனுடைய வருத்தம் தாங்க முடியாம அவனுடைய தோல்ல தடவி கொடுத்தா. என்ன மன்னிச்சிடுங்க,
நான் செஞ்சது தப்பு தான். இப்போ மீரா வலையிலிருந்து எங்க அண்ணனை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கவே முடியாது. பிரணவி அன்னைக்கும் நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா கீதா. அவளை சமாதானம் செஞ்சு தூங்க வச்சான் வினித். இனி இதை பத்தி குரு கிட்ட நேரடியா தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண வினித் அவனும் கீதா பக்கத்துல படுத்து அவளை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சான். மீரா கிட்ட பேசிட்டு வந்த சுமிக்கும் மனசெல்லாம் பாரமா இருந்தது. பாவம் அந்த பொண்ணு எத்தனையோ நாட்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சா. இப்போ நாமும் சேர்ந்து அவளை ரொம்ப துன்புறுத்திட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்ச அமைதியா வந்து வெங்கட் பக்கத்துல உட்கார்ந்தா. சுமியோட முகத்தை கவனிச்ச வெங்கட், என்ன சுமி, என்னாச்சு? போன்ல மீராவா பேசினா என்று கேட்டான். வெங்கட்டை பார்த்து, ஆமா வெங்கட், மீரா தான் பேசினாங்க. அவங்க குரல் நம்பிக்கையே இல்லாம இருந்தது. குரு மீரா கூட தான் இருக்காரு போல இருக்கு. அங்க அவளை என்னெல்லாம் பேசி கொண்டுட்டு இருக்காரோ தெரியல. பாவம் மீரா, அவங்களுடைய குரல் அழுகையில தான் வந்துச்சு. அதை என்னால கேட்கவே முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு வெங்கட் என்றார். நாம பேசாம அந்த வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு கேட்டா சுமி. சுமியோட மன வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட வெங்கட் அவருடைய தலைய மெல்ல கோதி விட்டான். எனக்கும் குரு முதல்ல இந்த திட்டத்தை சொன்னப்போ மனசு கஷ்டமா தான் இருந்தது சுமி. ஆனா குருவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். காலேஜ்ல படிக்கும் போது இருந்து அவருடைய பிடிவாதம், அவருடைய குணம் எல்லாத்தையுமே நேர்ல பார்த்தவன் நான். மீராவை அவ்வளவு சீக்கிரம்லாம் அவர் விட்டுற மாட்டாரு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் எது செஞ்சாலும் மீராவோட நல்லதுக்கு தான் செய்வாரு. மீரா பிடிவாதமா குருவை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. ஆனா மனசுல குருவை வச்சு பூஜிக்கிறா. குருவை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? ஆனா அவ ஒத்துக்கவே மாட்டா. ஆனா கண்டிப்பா இது நடந்தே ஆகணும். அதுக்காக தான் மீராவுக்கு கசப்பான மருந்துகளை குரு கொடுத்துட்டு இருக்காரு. இதுவும் கிட்டத்தட்ட வைத்தியம் மாதிரிதான். அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத சுமி என்றான். குரு எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு, நீ அமைதியா தூங்கு அப்படின்னு சொன்னவன் சுமிய தூங்க அனுப்பினான். அவனும் மீராவை பத்திய யோசிச்சுட்டு கண்களை இறுக மூடினான் வெங்கட். முதல்ல குரு சொன்ன திட்டம் வெங்கட்டுக்கு சுத்தமா பிடிக்கலதான். ஏன்னா குரு மீராவை ஒதுக்கி வைக்க சொன்னான். அவளுக்கு தன்னை தவிர வேற யாருமே பக்கத்துல இருக்கவே கூடாதுன்னு சொன்னான் குரு. அப்பதான் அவ தங்கிட்ட வருவா. அது மட்டும் இல்லாம மீராவை கல்யாணம் பண்ணிக்கொள்றதா வாக்களிச்சிருந்தான் குரு. ஆனா அதுக்கு பிரணவிய பத்தி தெரியணும். அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க முடியும்னு சொல்லியிருந்தான். ஏன்னா பிரணவி தனக்கு கண்ணு தெரியாதப்போ அவனை அனாதையா விட்டுட்டு அவ போகல. அதுக்கு பதிலா மீராவை அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியணும். ஒருவேளை அவனை அனாதையா அவ விட்டுட்டு போயிருந்தா கூட அவளை மோசமானவனை எடுத்துட்டு இருப்பான். ஆனா மீராவை துணைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தன்னோட அம்மா அப்பா கூப்பிடுறாங்கன்னு அவசரமா போனா அப்படின்னு சொல்றா பிரணவி. ஒருவேளை அது உண்மையா இருக்கிற பட்சத்துல அவன் மேல எந்த தப்பும் இல்லையே, சூழ்நிலை தானே காரணம். அதனால அவளை பத்தி தீர விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் தன்னால முடிவெடுக்கவே முடியும்னு சொன்னான். அதனால மீரா கிட்ட நீங்க ஒதுங்கே இருங்க, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்களிச்சிருந்தான் குரு. குருவோட வார்த்தையை நம்பி வெங்கட் டிஸ்சார்ஜ் ஆனதும் சுமியோட வீட்டுல வந்து தங்கிட்டான். தனது வீட்டுல ஸ்பேர் கீ கேட்டதுனால அதையும் கொடுத்துட்டு வந்திருந்தான் வெங்கட். அதையெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தபடி தூக்கத்துல ஆழ்ந்தான் வெங்கட். இங்க சுகுமாரும் பிரணவி சொன்ன திட்டத்துல அதிர்ச்சி அடைஞ்சு விழிச்சுக்கிட்டு நின்னான். ஏன்னா அவ சொன்ன திட்டம் ரொம்பவுமே கொடூரமானது. அன்னைக்கு ஹோட்டல்ல பிரணவிய பார்க்க போனான் சுகுமார். அப்போ பிரணவி, சுகுமார், நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். அந்த மீரா பொண்ணு இருக்காளே, அவளை நீ தினமும் ஆள் வச்சு ஃபாலோ பண்ண. அவ தனியா மாற்ற சமயத்துல ஒரு லாரி டிரைவரை வச்சு ரோடு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி அவளை கொன்னுடு. இதை தவிர நம்மளுக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லை. அவ இந்த உலகத்தை விட்டு போனா மட்டும்தான் குரு என்கிட்ட திரும்பி வருவாரு.
அதை நீ செஞ்சிட்டேன்னா நான் சொன்ன மாதிரி உனக்கு 2 மடங்கு பணம் தரேன்னு சொன்னா பிரணவி. பிரணவி இவ்வளோ நாள் விளையாட்டுக்கு தான் மீராவை போட்டு தள்ளுறபடி சொல்றான்னு நினைச்ச சுகுமார் இப்போ அவ சீரியஸா பேசுறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். இவ என்ன பொண்ணா இல்ல பேயா இப்படி கேவலமா நடந்துக்கிறாளே அப்படின்னு நினைச்சவன், சரி நமக்கு என்ன, நமக்கு பணம் வந்தா சரிதான் அப்படின்னு எண்ணியபடி, சரி நான் லாரி டிரைவரை ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் செலவாகும், எடுத்து ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான் சுகுமார். சுமி கிட்ட பேசிட்டு தன்னோட அறைக்குள்ள வந்த மீராவுக்கு அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. தாமீதே தான் பரிதாபப்பட்டா. தனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையே, தான் அனாதையா விடப்பட்டதுமால உணர்ந்தா. இப்போ என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டை விட்டு வெளியில போவதானா, எங்க போறது? தான் கிட்ட 10 பைசா கூட இல்லை. எல்லாத்தையுமே வெங்கட்டோட மருத்துவ செலவுக்கு கொடுத்துட்டா. இப்ப வெளியில போறதுனா நடு ரோட்ல தான் நிக்கணும். குரு கிட்ட வேலைக்கு இப்போ போயே ஆகணும். அதுவுமே அவளால மாத்த முடியாது. காரணம் 2 வருஷத்துக்கு வேலைக்கு வரதா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா. இப்போ குரு கிட்ட நல்லா எல்லா இடத்துலயும் சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீராவுக்கு தோணுச்சு. முதல்ல குருவை பார்க்கும் பொழுதெல்லாம் வர ஆர்வமும் இன்பமும் இப்பெல்லாம் வர்றதே இல்லை. அவனை பார்த்தாலே பயம்தான் அதிகமா வருது. எப்போ என்ன பேசுவானோன்னு பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சவளுக்கு மறுபடியும் அழுக மட்டும்தான் வந்துச்சு. இப்போதைக்கு தன்னோட வாழ்க்கையில எந்த முடிவையும் எடுக்க முடியாது, எல்லாமே குருவோட கையில தான் இருக்குன்னு நினைச்சவளால அதுக்கு மேல யோசிக்க முடியாம எப்பவும் போல அவனோட சட்டையை போட்டுக்கிட்டு அமைதியா தூங்க முயற்சி பண்ணா மீரா. விடிய காலையில எழுந்த மீரா எப்பவும் போல சமைச்சுக்கிட்டு அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருந்தா. குருவும் தன்னோட அறையிலிருந்து வெளில வந்தவன் மீரா செஞ்சு வச்ச உணவை எப்பவும் போல சாப்பிட்டான். ஆனா ஒரு வார்த்தை கூட மீரா கிட்ட பேசவே இல்லை. அலுவலகத்திற்கு கிளம்பும் போது மட்டும் மீராவை பார்த்து, நீ இனிமே பஸ்லயே போயிட்டு வந்துரு, என் கூட வராத, பாக்குறவங்க என்னையும் உன்னையும் தப்பா நினைப்பாங்கன்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பினா குரு. அதை கேட்டவளுக்கு, என் கூட ஒரே வீட்டுல இருக்கும்போது இவரை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா பக்கத்துல இருக்கவங்க? இவருக்கு நான் அவமானப்பட்டா பரவாயில்லையா? அவருடைய அலுவலகத்துல இவருக்கு மட்டும் மரியாதை கிடைக்கணும், இது என்ன லாஜிக் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னையே நொந்தபடி அலுவலகத்திற்கு பேருந்துல போனா மீரா. தனது காரை எடுத்துக்கிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பிய குருவுக்கு மனசெல்லாம் மீராவோட நினைவுதான். தான் ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு அவனுக்கே புரியல. தன்னை திருமணம் செஞ்சுக்க மீராவை இப்போதைக்கு கேட்கவே முடியாது. ஏன்னா பிரணவி சட்டப்படி தன்னுடைய மனைவி. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு எந்த வழியும் செய்யாம மீராவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதுக்காக மீராவை விட்டு விலகவும் குருவால முடியல. மீரா தன்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பாதுகாப்பு வலயத்திலேயே தன் கண்ணு முன்னாடியே 24 மணி நேரம் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டான். இந்த வீட்லயும் அலுவலகத்திலையும் மீராவை தொடர்ந்து வரான் குரு. ஆனாலும் தன்னோட காதலை அவகிட்ட வெளிப்படையா சொல்லவே இல்லை. சொல்லவும் அவனுக்கு பிடிக்கல. அன்னைக்கு தன்னை ஏமாத்தி தங்கிட்ட வாழ்ந்தவ அப்படிங்கிற கோவம் அவனுக்கு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தன்னோட ஈகோல இருந்து அவனால வெளியில வரவே முடியல. அதுக்காக மீராவையும் அவனால விட முடியல. இது என்ன காதலோ அப்படின்னு மனசுல தன்னையே திட்டிக்கிட்டு அலுவலகத்திற்கு வந்தான். பாவம், பஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வருவா மீரா அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடியே, ஆனா வரட்டும் வரட்டும் கழுத, கொஞ்சம் படட்டும் திமிர் பிடிச்சவ, அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு மனசுல அவளை திட்டின மாதிரியே தன்னோட அரைக்கதவை திறந்தான் குரு. அங்க மீரா இன்னும் வரல. பேருந்துல வர கொஞ்சம் தாமதமாகும்னு உணர்ந்தவன் தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட அரைக்கதவை தட்டிட்டு உள்ள வந்தான் வினித். வினித்தை பார்த்த அடுத்த வினாடி குருவுக்கு மனசுல அலாரம் அடிச்சது. இருந்தாலும் அதை காட்டிக்காம, வாங்க வினித், என்ன விஷயம்? காலையிலேயே என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்டான் குரு. இல்ல குரு, எனக்கு உங்ககிட்ட நேரடியா கொஞ்சம் விஷயம் பேசணும்.
அதனால தான் அப்படின்னு சொன்னவனை கூர்மையா பார்த்தான் குரு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவன் கிட்ட, உங்களுக்கும் மீராவுக்கும் ஏதாவது தவறான தொடர்பு இருக்கா அப்படின்னு நேரடியாவே கேட்டான் வினித். அந்த கேள்வியில கொஞ்சம் ஆச்சரியத்தோட வினித்தை பார்த்தான் குரு. அவனுக்கு வினித் இப்படி நேரடியா கேட்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. வினித்தை பத்தி குருவுக்கு நல்லாவே தெரியும். மனசுல இருக்கிறத தெளிவா நேரடியா கேட்கிறவன் தான் வினித். அதை உணர்ந்த குரு சற்று சிரிப்போட, என்ன வினித், தவறான தொடர்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. மீரா என்கிட்ட வேலை செய்யறவங்க, அதுக்கு மேல அவங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு நிறுத்தினா குரு. அதை கேட்ட வினித், உங்க பழக்கம் ஆபீஸோட நின்றிருந்தா பரவாயில்லையே குரு, ஆனா நீங்க மீராவோட வீட்டுல தங்கி இருக்கிறதா எனக்கு சில வதந்திகள் வருதே, அது உண்மையா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டான். அதுக்கு மேல குரு எதையுமே மறைக்க விரும்பல. ஓ, இவ்வளவு தூரம் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஆச்சரியமா இருக்கே. அதுக்குள்ளேயா விஷயம் இவ்வளவு தீயா பரவுது? நீங்க நினைக்கிறது ஒரு வகையில சரியா இருக்கலாம் வினித், பல வகையில அது தப்பு அப்படின்னு சொன்னவன், எனக்கும் மீராவுக்கும் தவறான தொடர்பெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா மீராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மீரா கூட யாரும் இல்லை, அதனால அவங்களோட துணைக்கு நான் தங்கி இருக்கேன், அவ்வளவுதான். எதிர்காலத்துல மீரா எனக்கு மனைவியாகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தினா குரு. அதை கேட்ட வினித்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ பிரணவி பிரணவி என்ன பண்ணுவீங்க குரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த விஷயம் பிரணவிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அத்தைக்கும் மாமாவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களால தாங்கவே முடியாது. குடும்ப கௌரவம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டான் வினித். அதை கேட்ட குரு வினித்தை பார்த்து, உங்களுக்கு குடும்ப கௌரவம் முக்கியமா இல்ல என்னோட சந்தோஷம் முக்கியமா அப்படின்னு கேட்டான். இது என்னடா விதண்டாவாதம் அப்படின்னு மனசுல நினைச்ச வினித், எங்களுக்கு எப்பவுமே உங்க சந்தோஷம்தான் முக்கியம் குரு. அதுக்காக ஒரு பொண்ணை விலக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது பாவம் இல்லையா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேல குரு வினித் கிட்ட கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லல. போதும் வினித், இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். என்னுடைய பதில் இதுதான். மீராவை என்னுடைய எதிர்கால மனைவியா தேர்ந்தெடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஆபீஸ் விஷயம் ஏதாவது இருந்தா உங்களுக்கு பேசணுமா அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசலாம், இல்லைனா ப்ளீஸ் அப்படின்னு அரைக்கதவை காட்டினா குரு. அதை பார்த்தவன் அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு பெருமூச்சு விட்டபடி எழுந்து வெளியில போனான் வினித். வெளியில போனவன் எதிரில் மீரா வர்றதை பார்த்து அவனுடைய கோபமெல்லாம் மீரா மேல திரும்பிடுச்சு. பணக்கார ஆளா பார்த்து வளைச்சு பிடிக்கிற பொண்ணுங்கள்ல மீராவும் ஒருத்தியா அப்படின்னு நினைச்சவனால அந்த கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நேரா மீரா கிட்டேயே போனான் வினித். சிச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீயும் பணக்கார பசங்களா பார்த்து வளைச்சு பிடிக்கிற கழிசட பொண்ணுகள்ல ஒருத்தியா சேர்ந்துட்டியே. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நீ இப்போ குருவோட வாழ்க்கையில எவ்வளவு தூரம் வந்திருக்க தெரியுமா? பாவம் பிரணவி, அவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியல. இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து பொழைக்கிற பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அசிங்கமா கேட்டவன், இனி உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நீ யாரும் நான் யாரும். இனி என்னோட முகத்துல கூட நீ முழிக்க கூடாது, நானும் முழிக்க மாட்டேன். நீ எல்லாம் அசிங்கத்துக்கு சமம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கொட்டிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காம வேகமா போனான் வினித். வினித் பேசின வார்த்தைகளை ரொம்ப நொந்து போனான் மீரா. இவ்வளவு அசிங்கமான பிறவியா நாம இருக்கிறோம், என்னால தாங்கவே முடியலையேன்னு நினைச்சவ மெதுவா குருவோட அறைக்குள்ள போய் உட்கார்ந்தா. கண்கள்ல கண்ணீர் வர்றத குரு அறியாம தொடச்சுக்கிட்டவன் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தன்னோட வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சான். மனசளவுல கடவுளை பிரார்த்தி கொண்டா மீரா. கடவுளை, நான் எந்த தப்பும் யாருக்கும் பண்ணல, ஆனா என் மேல எல்லாரும் சாக்கடையை கழுவி ஊத்துறாங்க, என்னால அதை தாங்கவே முடியல. எனக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, என்னால இங்க இருக்கவே முடியல. தயவு செஞ்சு
எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கன்னு மனசார வேண்டிக்கிட்டவன் தன்னோட வேலைகளை மும்முரமா இறங்கினான். திரும்பி கூட குருவை அவ பார்க்கவே இல்லை. அத்தனைக்கும் காரணம் குருதான். அவ மட்டும் தன்னோட வீட்டுல தங்காம இருந்திருந்தா வினித் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டான். இனி அலுவலகத்திலும் அவளை பத்தி எவ்வளவு தப்பா பேச போறாங்களோ அதையெல்லாம் இனி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அத்தனையும் தாங்கிட்டு இனி எப்படி இங்க வேலை செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு தவிச்சு போயிருந்தா மீரா. ஆனாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தன்னோட வேலையில முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சிருந்தா. அவனுடைய முகபாவங்களை ஓர கண்ணால கவனிச்சுக்கிட்டே இருந்தான் குரு. அவனுக்கு இப்போ மீராவை பார்க்க பாவமா இருந்தது. எவ்வளவு பணக்காரனா இருந்தும் தன்னையே மத்தவங்க தவறா பேசுறத தாங்கிக்கவே முடியலையே. ஏழை குடும்பத்துல பிறந்த இவளால தன்னோட ஒழுக்கத்தை பத்தி யாராவது கேவலமா பேசினா எப்படி தாங்கிப்பா? பாவம், இவளுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது செய்யணும். இவளை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடவே கூடாது. இவளை தன்னோட உயிர், இவன் தன்னில பாதி. இவளை நல்லபடியா பாத்துக்கிறது தன்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சு குரு அதுக்கு ஒரு வழி செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட வேலைகளை கவனிச்சான். மீரா இப்போதெல்லாம் கேண்டீனுக்கு போறதே இல்லை. அங்க இருப்பவங்களும் அவளை தவறா பாக்குறதுனால அந்த பார்வையை தாங்கிக்கிற சக்தியும் அவகிட்ட இல்லை. காலையில அலுவலகத்திற்கு வந்தா சாயங்காலம் 6 மணிக்கு யாரோட முகத்தையும் பார்க்காம பேருந்தை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல இதையே வழக்கமாக்கிட்டு இருக்கான். குருவாக ஏதாவது பேசினா திருப்பி பேசுவான். அவன் எவ்வளவு வார்த்தைகளால கொதறினாலும் திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டான். அமைதியா விலகிடுவான். விலகியவளை மீண்டும் இழுத்து பிடிச்சு வம்பிழுத்தாலும் அதையும் அமைதியா கேட்டுட்டு இருப்பாளே தவிர எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதே இல்லை. அந்த அளவுக்கு அவ நொந்து போயிருந்தா மீரா. அலுவலகத்துல வேலை செய்யற உஷாவும் சாகரும் கூட மீராவை பத்தி ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் காரணம் குருதான். அவன் மட்டும் தன்னோட வீட்டுல தங்காம இருந்திருந்தா இத்தனை அவமானங்களை அவ சந்திச்சிருக்க நேராது. இதையெல்லாம் அனுபவிச்ச மீராவுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. இனி யாரோடவும் நான் பேசவும் இல்லை. எது நடந்தாலும் நடக்கட்டும், தன்னோட வாழ்க்கை அதன் போக்கிலேயே போகட்டும்னு விட்டுட்டா. ஒரு நாள் சுமிக்கிட்ட இருந்து அவளுக்கு அழைப்பு வந்துச்சு. இப்பெல்லாம் சுமி கூட அவ அழைச்சு பேசுறதே இல்லை. வெங்கட் கிட்ட பேசிய பல நாட்கள் ஆச்சு. யார்கிட்டையும் தானா போய் பேசுறத நிறுத்தியிருந்தா மீரா. இப்போ சுமியை அவளுக்கு ஃபோன் பண்ணவும் வேற வழியே இல்லாம அதை எடுத்து பேசினா. ஹலோ மீரா அப்படிங்கிற அழைப்புக்கு, சொல்லுங்க சுமி, நான் மீரா தான் பேசுறேன். என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்களா? வெங்கட் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டவகிட்ட, எல்லாரும் நல்லா இருக்காங்க மீரா. நாளை மறுநாள் நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கு கண்டிப்பா வரணும். சாட்சி கையெழுத்து நீங்களும் ஒன்று போடணும். ரொம்ப கிராண்டா கல்யாணம் வேண்டான்னு வெங்கட் சொல்லிட்டாரு. அதனால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கோயில போய் தாலி கட்டிட்டு சின்னதா நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு டின்னர் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னா சுமி. அதை கேட்ட மீராவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படியோ வெங்கட் சந்தோஷமா இருக்கான், அது வரைக்கும் நமக்கு நிம்மதிதான் அப்படின்னு நினைச்சவன், கண்டிப்பா வரேன் சுமி, வெங்கட்ட கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா மீரா. இன்னும் 2 நாட்கள்ல வெங்கட்டுக்கு கல்யாணம். அதை நினைச்சு அவளுக்கு மனசுல மிகப்பெரிய பாரம் இறங்கினது மாதிரி ஒரு உணர்வு. எத்தனையோ வருஷம் தனக்காக தன் வாழ்க்கையை இழந்திருக்கான் வெங்கட். ஆனா இப்போ தன்னோட வாழ்க்கையில நல்ல பெண்ணா தேர்வு செஞ்சு செட்டில் ஆக போறான். அவன் நல்லா இருக்கட்டும்னு மனசார வேண்டிக்கிட்டா மீரா. இரவு உணவுக்கு குருவுக்கு சப்பாத்தியும் மசாலாவும் பண்ணிட்டு டேபிள்ல வச்சவன் குருவோட அரை கதவை தட்டினான். எஸ் கமின் அப்படிங்கிற குரலுக்கு கதவை திறந்துகிட்டு உள்ள போனா மீரா. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன், நீங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறையை விட்டு வெளியில போக பார்த்தா. ஆனா உடனே அவசரமா எழுந்து வந்து அவருடைய கைகளை இறுக பிடிச்சு நிறுத்தினா குரு. என்ன உனக்கு தூங்குறதுக்கு அப்படி ஒரு அவசரம்? மணி இப்போ 7:30 தானே ஆகுது, அதுக்குள்ள உனக்கு என்ன தூக்கம்?
எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சு நான் சாப்பிட்ற வரைக்கும் கூட உன்னால காத்துட்டு இருக்க முடியாதா? அதுக்குள்ள ரூமுக்கு போய் உட்காந்து எவன் கூட போன் பேசணும் உனக்கு? யாராவது அடுத்ததா உன்னோட லிஸ்ட்ல மாட்டிருக்காங்களா? வேற ஏதாவது ஆள் மாறாட்டம் செய்ய போறியா அப்படின்னு கேட்டுட்டே போனான் குரு. இப்பொழுதெல்லாம் அவன் கேட்கிற கேள்விகளை பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டான். இவன் எப்பவுமே இப்படிதான் பேசுவான் அப்படிங்கிற உணர்ந்த மீரா அவனுடைய கையிலிருந்து தன்னோட கைய மெதுவா உருவிட்டான். சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான் விஷயம். நீங்க போட்டு சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடுங்க, இல்லாட்டி அதை அப்படியே வச்சிருங்க, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு விலகினவள மறுபடியும் பிடிச்சு நிறுத்தினான். என்னடி உனக்கு அவ்வளோ கொழுப்பா? நான் வந்து சாப்பிட்ற வரைக்கும் கூட உன்னால காத்துட்டு இருக்க முடியாதா? நீ இங்கதான் இருக்கணும், என் கண்ணு முன்னாடி இந்த ரூமை விட்டு நீ வெளில போகவே முடியாது அப்படின்னு சொன்னவன் கதவை அழுத்தி சாத்தி கீயை வச்சு லாக் பண்ணான். அதை கண்ட மீரா அதிர்ச்சியோட அவனை உற்று பார்த்தா. என்ன சார், வர வர ரொம்ப அராஜகம் பண்றீங்க. நான் என்ன உங்க பொண்டாட்டியா சார்? நீங்க வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு? இது என்னோட வீடு. நீங்க வந்து இங்க உட்காந்துட்டு இப்படி பண்றதெல்லாம் நல்லாவே இல்லை. நான் தான் சொல்றேன் இல்லையா சார், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு சரியில்லை, நான் தூங்கணும்னு. என்னை விடுங்க சார் என்றால். என்னது பொண்டாட்டியா நான் கேட்டேன்? அப்படி பொண்டாட்டியா இல்லாதவ அன்னைக்கு ஆள் மாறாட்டம் செஞ்சு என் கூட ஏண்டி தங்கின? எந்த உரிமையில நீ என் கூட தங்கின? எந்த உரிமையில எனக்கு சாப்பாடாக்கி போட்ட? எந்த உரிமையில எனக்காக காத்துட்டு இருந்தது எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட? எந்த உரிமையிலடி என் கூட அன்னைக்கு நீ படுத்த அப்படின்னு கோபமா கேட்டான் குரு. அப்படி உனக்கு தூங்கணும்னா இப்படியே என்னோட பெட்ல படுத்து தூங்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்ச உடனே நான் உன்னை எழுப்புறேன். எனக்கு சாப்பாடு போட்டுட்டு நீயும் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு. யார் வேண்டான்னு சொன்னா? அப்படின்னபடி அவனுடைய லேப்டாப்ல தன்னோட வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சான் குரு. இனி இவன் கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைச்சவ அங்க இருக்கிற ஒரு நாற்காலில அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையில எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தான் குரு. உட்கார்ந்த நிலையிலேயே தூக்கத்துல ஆழ்ந்திருந்தா மீரா. அவ்வளவு அழகான அமைதியான முகம் மீராவுக்கு. தான் வார்த்தைகளால குத்தி குதறியும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தனக்கான உணவுகளை சமைச்சு வச்சு காத்துட்டு இருக்கிறவ இவகிட்ட தனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வரணும்னு தன்னையே கேட்டுக்கிட்டான் குரு. அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. அவ அன்னைக்கு தன்னை ஏமாத்தி அவன் கூட படுக்கையில இருந்தது அவனுக்கு பிடிக்கவே இல்லைன்னு. அன்னைக்கே உண்மையை அவ சொல்லியிருக்கலாமேன்னு இன்னைக்கும் வருந்திட்டு இருக்கான் குரு. அதனாலதான் அவன் மேல அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. வார்த்தைகளால இவளை குதிரிட்டு இருக்கோன்னு குரு உணராம இல்ல. மெதுவா லேப்டாப்பை வச்சுட்டு அவ பக்கத்துல வந்தவன் அவளை மெதுவா தூக்கி வந்து அவனுடைய படுக்கையில படுக்க வச்சுட்டு போர்வையை போர்த்தி விட்டான் குரு. பிறகு அறையை விட்டு வெளில வந்தவன் மீரா சமைச்சிருந்த உணவை சாப்பிட்டதும் அவனும் மீராவுக்கு பக்கத்துல வந்து அவளை அணைச்சுக்கிட்டு தூங்கி போனான் குரு. எத்தனையோ நாட்கள் தூக்கமே இல்லாம தவிச்சிருந்தவன் இன்னைக்கு மீரா பக்கத்துல இருந்ததும் அவளுடைய இடையில கைய போட்ட உடனே தூங்கி போயிட்டான். அத்தனை மன அழுத்தங்களும் மீராவோட பக்கத்துல வந்ததும் அவனுக்கு போயிருந்தது. எந்த மன அழுத்தத்துமே இப்போ அவன்கிட்ட இல்ல. ஏதோ ஒரு மன அமைதி தன்னை ஆழ்ந்த தூக்கத்துக்கு குருவை அழைச்சிட்டு போச்சு. இரவு ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணு விழிச்ச மீரா தன்னோட இடையில ஏதோ ஒரு கையோட பாரத்தை உணர்ந்தவன் என்னன்னு பதறி போய் எழுந்து பார்த்தா. பக்கத்துல குரு ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். அதை பார்த்தவளுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. அதை கண்மூடி ஒரு கணம் நினைவு கூர்ந்தவளோட உதட்டுல மென்மையான அழகான ஒரு சிரிப்பு உதிர்ந்தது. மறுபடியும் கண்ணு விழிச்சு குருவை பார்த்தா மீரா. அவனுடைய உதடுகள் பிடிவாதத்துல அழுந்திருந்தது. முகம் ரொம்ப கலையா தோற்றமளிச்சது. அவனுடைய கேசத்தை மெதுவா கோதி கொடுத்தா மீரா. அதுல கொஞ்சம் அசைஞ்சவனை பார்த்து கொஞ்சம் திடுக்கிட்டாலும் மீண்டும் அவன் ஆழ்ந்த தூக்கத்துல போனத பார்த்து அந்த கேசத்துல தன்னோட கைகளை நுழைச்சு தடவி கொடுத்தா. மெதுவா அவனோட நெற்றியில தன்னோட இதழ்களை பதிச்சவன் மெதுவா கட்டில விட்டு இறங்க முயற்சி பண்ணான். ஆனா அவளால இறங்க முடியல. காரணம்
அவருடைய புடவை முந்தானைய இறுக பிடிச்சிருந்தான் குரு. அதை கண்டவளுக்குள்ள தாய்மை ஊற்றெடுத்தது. எதுவுமே பேசாம அவன் பக்கத்துல அப்படியே படுத்துட்டு இருந்தா மீரா. தூங்கவும் முடியல. குருவையே பார்த்துட்டு ரொம்ப நேரம் விழிச்சிட்டு இருந்த மீராவுக்கு இறுதியில ஒருவாறு கண்கள் சுழற்ற ஆரம்பிச்சது. அந்த இரவுல 2 பேருக்குள்ளேயும் எந்த தவறான செய்கைகளும் நடக்கவே இல்லை. ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதல் மட்டும்தான் அங்க தெளிவா தெரிஞ்சது. குருவோட கைகள் மீராவோட இடைய சுற்றி வளைச்சிருந்தது. அவ குருவோட மார்புக்குள்ள ஒன்றி படுத்திருந்தா. அவனுடைய கன்னத்தை தன்னோட மார்பில அழுத்த பதிச்சுட்டான் குரு. அதுல அழகா முகம் பொதித்த மீராவுக்குள்ள குருக்குள்ளேயே அப்படியே போயிடணும் போல இருந்தது மீராவுக்கு. அவளுக்கு குருவோட உயிர்ல கலந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. இரவு முழுவதும் ஒருவரை ஒருவர் அணைச்சுக்கிட்டு அங்க காமம் எதுவுமே இல்லாம அழகான காதலோட 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இடையில 2 தடவை தன்னையும் அறியாம கண்ணை வச்சு குருவுக்கு மீரா தன்னோட மார்பில ஒண்டிட்டு தூங்குறத பார்த்துட்டு இருந்தவன் மறுபடியும் அவளை மேல 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 தனக்குள்ள இறுக்கிக்கிட்டான். அந்த இறுக்கத்துல இவ தன்னுடையவ, இவளை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு உறுதி மனசுல பட்டுச்சு. அதை உணர்ந்த மீராவுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பான இடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு அழகா அவனுடைய கன்னத்துல தன்னோட இதழ்களை பதிச்சுக்கிட்டு தன்னோட தூக்கத்துக்கு ஆழ்ந்து போனா மீரா. என்னதான் அவங்களுக்குள்ள ஈகோ இருந்தாலும் காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அத்தனையும் அங்க அடங்கி போயிருந்தது. தங்களையும் அறியாம அந்த ஈகோவை மறந்து தூங்கி இருந்தவங்க விடிஞ்ச பிறகு எப்படி இருப்பாங்களோ தெரியல. மறுபடியும் சண்டை கோழிகளா ஒருவர் ஒருவர் முகத்தை திருப்பிக்கிட்டு வாழ போறாங்களா? இல்ல 2 பேரும் ஒருவரையொருவர் புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்களா? பிரணவியை பத்தி குருவுக்கு தெரிய வருமா? அது தெரிஞ்சா குருவோட நிலை எப்படி இருக்கும்? பிரணவிய அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே.